தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாதித்து காமிச்சிட்டாரு சீமான் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. தமிழர் ஒற்றுமையை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ தமிழ்நாட்டிலுடைய அனைத்து கட்சிகளுமே தமிழர்களுக்கான பாடுபடுகின்ற அத்தனை கட்சிகளுமே ஒன்றிணைகிறார்கள் அப்படிங்கிறதையுமே தாண்டி பஞ்சமி நிலம் மீட்பு அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது குறிப்பிட்ட சமூக மக்களுடைய போராட்டங்கள் நாம ஏன் தலையிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் மற்ற பொது சமூகங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஆனால் சீமானவர்கள் அதை உடைத்து காமித்து தானும் போராட்டி காட்டுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மக்களுக்கு நான் வாங்கி கொடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் நின்றார். ஸோ அது மட்டுமே இல்லாமல் தற்போதைய சூழலை பார்க்கும்பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளையுமே ஒருங்கிணைச்சிட்டாரு அந்த இடத்துல அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அதாவது தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் தான் சமூகம் சார்ந்து இருக்கின்ற பாதிப்புகளுக்கு மட்டுமே போராடி கொண்டிருந்த சூழ்நிலை மாறி தற்போதைய சூழலை இந்த சமூகத்தில் தமிழ் சமூகம் யாரு பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கும் நாங்கள் குரல் கொடுப்போம், அவருக்கு உறுதுணையாக நாங்கள் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒட்டுமொத்த சமூகம் சார்ந்து இருக்கின்ற இயக்கங்களோ இல்லை மற்ற கட்சிக்காரர்களோ அனைவரையுமே சீமானவர்கள் தலைமையில் ஒன்றிணைத்திருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 7-8 கட்சிகளுக்கு மேலே நாம் தமிழ் கட்சியுடைய இந்த மாபெரும் பேரணியில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யார் யார் அப்படிங்கிறத கூட ஒரு மாதிரி நான் வாசிச்சு காமிச்சிடறேன். தமிழ் தேசம் கட்சி சார்பாக ஐயா KKS செல்வகுமார் அவர்கள் கலந்து கொள்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி செய்தி. அதே போல் ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் சீமான் அவர்களுக்கு பக்கபலமாக ஈரோடு இடைத்தேர்தலிருந்தே கூட இருந்துட்டு இருக்காரு. ஸோ புரட்சி தமிழகம் பறையர் பேரவை சார்பாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் கலந்து கொள்கிறார். அடுத்தது கொங்கு மக்கள் முன்னணி சார்பாக ஐயா சி ஆறுமுகம் அவர்களுமே கலந்து கொள்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது இந்த பேரணிக்குமே பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள போகிறார். அதே போல தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பாக ஜே முத்துரமேஷ் அவர்களுமே சீமான் அவர்கள் தலைமையில் இந்த பேரணிக்கு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அடுத்த கட்டமாக சிறுபான்மை மக்கள் நல கட்சி சார்பாக ஐயா பேராயர் சாமதி யேசுதாஸ் அவர்களுமே அன்றாண்டு காலமாக சீமான் அவர்களுக்கு உறுதுணையாக தோளோடு தோல் நிறுத்தினார் அப்படிங்கிறது கவனிக்கிறோம். அவருமே கலந்து கொள்கிறார். அடுத்தது தற்போதைய சூழலை பொறுத்தவரை இடைத்தேர்தல் போது சீமான் அவர்களுக்கு பக்கபலமாக நின்றார் ஐயா தடா ரஹீம் அவர்கள். இந்திய தேசிய லீக் கட்சி சார்பாக ஐயா தடா ரஹீம் அவர்கள் கலந்து கொள்கிறார். அடுத்த கட்டமாக தமிழர் மீட்பு களம் சார்பாக ஐயா கரிகால பாண்டியன் அவர்களுமே கலந்து கொள்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இப்படி 7-8 இயக்கங்களுக்கு மேலே நாம் தமிழ் கட்சிக்கும் பல கட்சிகள் சார்ந்துமே கலந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இப்படி எந்த ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் அனைவரும் ஒன்றாக நிற்போம் அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. இப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டுமே சமூக நீதி இங்கே காக்கப்படும் அப்படிங்கிறதுனால சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் அதே போல பஞ்சமி மீட்புக்கும் இப்படி ஒன்று திரண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த பேரணியும் இந்த பொதுக்கூட்டமும் வெற்றி பெற நாமளும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறோம். இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மக்களை மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம். சரியான கருத்தால் உலகை படைப்போம். நன்றி, வணக்கம்.